வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். முத்துராமலிங்கம் மூவி ரோஸ்ட் கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழ் லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைசியா போட்ட வீடியோல அடுத்ததா எந்த படத்தை பத்தி பேசணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் ஒரு படத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. சோ ஏகோபித்த ஒருமித்த கருத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்கம். இந்த படத்தை பார்த்தா எல்லாரும் ஒரு ஒரு வகையில கருத்து சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா உலக தமிழர்கள் அனைவருக்குமே இது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் பிலிம். அதாவது வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கு மேல நான் வாழவே விரும்பல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்த்தா போதும். இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்துட்டு இவனுங்களே இந்த நாட்டுல உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேட் அவங்களுக்குள்ள வந்துடும். அதனால அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன்ல இந்த திரைப்படம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் முத்துராமலிங்கம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் பருத்தி காட்டுல ஒருத்தன் வந்துட்டு 2000 ஆட்டை விட்டு அந்த பருத்தி காட்டி அழிச்சிருவான். உடனே பஞ்சாயத்து நாட்டாமையா இருக்கிற நெப்புலன் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு அவங்களுக்கு 50,000 கிட்ட நஷ்டம் வந்திருக்கு, அதனால உங்ககிட்ட இருக்க ஒரு 10 ஆட்டை அவங்ககிட்ட விட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஆட்டுக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரோம் அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்றேன், என் ஆட்டுக்கிட்ட தலையில முட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா 10 ஆட்டு கூட இந்த 11ஆவது ஆட்டையும் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துல 10 ஆட்டை நீ வந்து விட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்னா அதை கேட்டுட்டு தான் போனோம். ஆனா இவரு வந்துட்டு நாட்டாமைக்கே சவால் விட்டுறாரு. ஏன்னா அப்பதான் ஹீரோ என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு அப்படின்ற ஒரு குரலோட என்ட்ரி ஆவாரு. வந்த உடனே அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அதாவது உன்னோட மோதிரமா இல்ல உன் ஆட்டோட மோதிரமா அவுத்துள்ளுவான் ஆட்டா அப்படின்னாரு. ஹீரோ காதுன்னு செவிடான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த ஆள் சொன்னாரு ஆட்டிக்கிட்ட மோதுப்பான்னு. திருப்பி அவர்கிட்டே வந்துட்டு நான் உன்னோட மோதிரமா இல்ல ஆட்டோட மோதனமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை விட கொடுமை என்னன்னா அவர் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த லுக்கை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் ஆனுவல் டேக்கு இந்த 3 வயசு 4 வயசு குழந்தைங்க வேஸ்ட் சட்டை போட்டு அனுப்புவாங்க. அப்ப அந்த குழந்தைங்கள வேஷ்டி மடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கியூட்டா நிக்கிறோம்ல, அந்த மாதிரி வேஷ்டி சட்டையில இருந்தாரு. அடுத்த சீன் இதோட கொடூரம். இடிக்கிறதுக்காக தலையை இப்படி ரெடியா வச்சுட்டு நிப்பாரு. அந்த ஆடம் வந்துரும். பக்கத்துல பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி சொந்தக்காரங்க எல்லாம் அந்த ஆட்டு முட்டுறாரு இல்லையா, அதை வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கேமராவோட நிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்துருவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஐயா முத்துராமலிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு பஞ்ச் டைலாக் ஒண்ணு பேசுறாரு. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பஞ்சை கேட்டு மொத்த தேட்டரும் சிரிச்சது இதுதான். வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா மசாலா அரைச்சி வை அப்படின்றதான் அந்த பஞ்ச் டைலாக். இதை சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு பண்ணிக்கிறேன். அப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முட்டுறதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் மாண்டேஜ் ஒண்ணு போகும். குழந்தைங்கிட்ட வந்துட்டு எங்க டிச்சு கொடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி நெத்தியில எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மாண்டேஜ். அதுல இன்னொரு கொடுமைன்னா ஒரு வாத்தியாரும் ஒருத்தர் வருவாரு. ஓமக்குச்சி நரசிம்மனை விட ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அவரும் வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு இடிச்சு கீழே உள்ள வச்சிருவாரு. நாளைக்கு செத்து போறனை இடிச்சு உள்ள வச்சதெல்லாம் ஒரு மாண்டேஜா காட்டுறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு ஆட்டை வந்துட்டு ஓங்கி இடிப்பாரு. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. கட் பண்ணி அப்படி ஓபன் பண்ணா அந்த ஆடு பாத்தீங்கன்னா குழம்புல கொதிச்சிட்டு இருக்கும். அந்த கொதிச்சிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் வரிசையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கிடையாது, அந்த பருத்தி காட்டு ஓனர் எல்லாம் கிடையாது, ஹீரோவோட ஃபேமிலி மட்டும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதாவது ஓசில ஆட்டுக்கறி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஓப்பனிங். இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ரொமான்ஸ் ஷாட் மாதிரி சின்னதா ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஏன்னா எங்களை கொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது முடிஞ்ச உடனே அடுத்த பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஓப்பனிங் சாங் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். நீங்க இந்த படம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ வந்துட்டு தன்னோட நெத்தியில ஏதாவது ஒண்ணு முட்டிட்டே இருப்பாரு. அதான் அவரோட வேலையே. இந்த படத்துக்கு முத்துராமலிங்கம் அப்படின்னு பேர் முட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் அந்த படத்துக்கு சரியான பேரா இருந்திருக்கும். இன்னொரு சின்ன ஹீரோட தங்கச்சி அந்த ஆடு விட்டு மேய விட்டாரு இல்லையா, அவர் வந்துட்டு ஈவ்டீசிங் பண்றாரு. அதுவும் அந்த பொண்ணு மேல விட்டுருவாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு பஞ்ச் டைலாக் ஒண்ணு பேசும். முக்கியமா அந்த படத்துல ஒரு பஞ்ச் டைலாக் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பழைய தங்கத்தோட இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் கிட்ட பிச்சை எடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த பஞ்ச் டைலாக் இருக்கும். என்ன பஞ்ச் டைலாக் பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஒன்னும் ஆட்டுக்கறி திங்கிற ஆளுங்க இல்ல, வெட்டக்கறி திங்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பஞ்ச் அப்படின்னு தெரியல. சோ அந்த ஆட்டுக்காரர் வந்துட்டு அந்த பொண்ணு மேல ராக்கெட் வெட்டி கிண்டல் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டா அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவாங்க, அண்ணே 7 ரூபாய் என்னை ராக்கெட் வெட்டி கிண்டல் பண்ணானே அப்படின்னு. நீங்க அந்த சீனை பாத்தீங்கன்னா
ஒரு பொண்ணு ரோட்ல வந்து அவங்க அண்ணன் கிட்ட அழுது பேசிட்டு இருக்குது. பின்னாடி டீ கடையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் பாட்டி டீ ஆத்திட்டு இருப்பான், அவன் பாட்டி பேப்பர் படிச்சிட்டு இருப்பான். ஏதோ ஒரு பொண்ணு எதுக்கோ அழுவுது அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். அடுத்து ஹீரோ வந்துட்டு அந்த 7:30 மணியை துரத்திட்டு ஓடும்போது ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோட கையில அருவாளை கொடுத்துட்டு முத்துராமலிங்கம் வெட்டுறாவன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பக்கம் தனியா ஸ்கோர் பண்றதுக்கு பயங்கர ஓவர் அடி பண்ணிட்டே போவாங்க. அந்த 7:30 மணி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்னா வழக்கம் போல அவரோட போடு முட்டி மண்டையை வச்சு அந்த டோரை முட்டியே ஓபன் பண்ணிடுவாரு. உள்ள போனா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு. அது என்ன மாயாஜால வீடான்னு தெரியல, உள்ள போன உடனே மறையறதுக்கு. இதோட கொடுமை என்னன்னா இப்ப அவர் வந்துட்டு அந்த பொண்ணு மேல ராக்கெட் விட்டு கிண்டல் பண்ணாருல, அதுக்கு இந்த ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:30 பாண்டியோட வீட்டு முன்னாடி நின்னு ஹீரோவோட குடும்பமே மொத்த குடும்பமே சேர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணு மேல அவன் ராக்கெட் விட்டு கிண்டல் பண்ணல, இப்ப நான் என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சிங்கமொழி கிட்ட ஏல இந்த 500 ரூபா 500 ரூபாய்க்கு எத்தனை நோட்டு வருது அத்தனை நோட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி நோட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த நோட்ல இருந்து பேப்பர் கிழிச்சு ராக்கெட் செஞ்சு அந்த 7:30 பாண்டி வீட்டோட ஓட்டு மேல விட்டு ஓட்டை ஒன்னொன்னா பிரிச்சே எடுப்பாங்க. இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ரிவெஞ்சு உலக சினிமால எவனையுமே எடுக்க முடியாது. அப்படி ஒரு ரிவெஞ்சு. ஆனா இதாவது பரவாயில்ல. நெப்போலியன் அந்த இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ஏல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போனை போட்டு என் சொத்தை வித்தாத ஒரு ராக்கெட் ஒண்ணு ரெடி பண்ண சொல்றான், அந்த ராக்கெட்டை வச்சு இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கணும்னா அப்படின்னு சொல்லுவாரு. 800 ரூபா கொடுத்த ஜேசிபில வந்து ஒரே நாள்ல இடிச்சு விட்டு போறத விஞ்ஞானி மயில்சாமிக்கு போன் போட்டு ராக்கெட் செஞ்சு இந்த வீட்டை இடிக்கிற அளவுக்கு அவங்க அப்பா யோசிக்கிறாரு அப்படின்னா அப்ப அவரோட கான்டாக்ட் உலக லெவல்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து அந்த 7:30 பாண்டியோட பொண்டாட்டி வந்துட்டு சித்தப்பா என் வீட்டுக்காரன் மன்னிச்சிருங்க அப்படின்னு நெப்போலியன் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப நெப்போலியன் ஒரு பஞ்சுன்னு சொல்லுவாரு. வம்சம் வார்த்தை கஞ்சம் புழுக்கதான் உலக்கி கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாரு. இத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மத்தபடி அந்த 7:30 பாண்டி தான் பெரிய வில்லன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதை விட நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, போக போக தெரியும். ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூக்குச்சட்டி வந்துட்டு சிங்கப்பூடி வாங்கிட்டு போவாரு. அவருக்கு தம்பி முறைதான் அந்த ஹீரோ முத்துராமலிங்கம் அப்படின்ற கதாபாத்திரம். அவர் வந்துட்டு அண்ணன் கிட்ட பேசுற வார்த்தை என்னன்னே தூக்குச்சட்டி வாங்கிட்டு போறீங்க, அப்ப இன்னைக்கு அண்ணி கதிர்வங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ணி அம்மா மாதிரி அப்படியா? ஆனா அண்ணி கதிரவங்கல்ல அப்படின்னு அண்ணங்கிட்டே பேசுற அந்த உறவு முறை இருக்கு இல்லையா, அந்த ஹீரோவை அவங்க அப்பா அம்மா இப்படி எல்லாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு டைலாக் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து ஹீரோயின் என்ட்ரி. அந்த ஹீரோயின் என்ட்ரிக்கு இயக்குனர் ஒரு காட்சி வச்சிருப்பாரு. அதை பார்க்கும் போதுதான் அவரோட சிந்தனை எப்படி உலகளாவி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த காட்சி. அதாவது வேலாயுதம் படத்துல வந்துட்டு பஜன்லால் சேட் படுத்துட்டு இருப்பாருல, அந்த மாதிரிதான் அந்த கதாநாயகி இருப்பாங்க. படம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஆவுனா பஜன்லால் சேட் மாதிரி படுத்துட்டு போங்கப்பா போங்க என்னை தாண்டி போங்க அப்படின்ற மாதிரி இல்ல பெட்லயோ எங்கன்னா போய் படுத்துப்பாங்க. இதுதான் வேலை. அதான் படுத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு இப்படி திருப்பணும். இது வந்துட்டு ஒரு போட்டியா வச்சு குழந்தைகளை ஏமாத்தி அவங்க பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சீன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இல்ல இது மண்ணுல பொண்ணுல வாழையில தேயல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது அடுத்த வீட்டு பொண்ணா இருந்தா மட்டும் இடுப்புல கை வச்சு திருப்பி மொத்தம்லாம் கொடுப்பாரு. அதாவது அவர் தங்கச்சி மேல ஒருத்தர் ராக்கெட் விட்டதுக்கு மயில்சாமி அண்ணாதுரை வரைக்கும் அவங்க பேசுவாங்களாம். ஆனா இவரு மட்டும் அடுத்த வீட்டு பொண்ணுக்கு, அதுவும் யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு போய் உமாலாம் கொடுப்பாராம். அப்பெல்லாம் இவங்களுக்கு மண்ணு பொண்ணு அதெல்லாம் தெரியல. சரி அதை விடுங்க. குப்புறப்படுத்திருக்க அந்த லேடி உருவம் அப்படியே திரும்பும். நான் கூட பாத்துட்டு யாரா இந்த பாட்டி அப்படின்னு யோசிச்சா அப்புறம் தான் தெரிஞ்சது பிரியானந்த். இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவங்க பாட்டி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கட்டுவாங்க. இந்த சந்தானம் வல்லுவன் படத்துல சொல்றாருல, யாரா அது ஆயாக்கெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு விட்டு அனுப்பிச்சது அப்படின்னு. அந்த சீன்ல அந்த பொண்ணு கூட நல்லாதான் இருக்கும். பிரியானந்த் அவ்வளவு கொடுமா இருந்தாங்க. வழக்கமா நம்மளோட மோடு முட்டி என்ன பண்றாரு அப்படின்னா யதார்த்தமா ஹீரோயினோட தலையில மோடு முட்டி மண்டி வச்சு டொம்மன் அடிக்கிறாரு. உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ மேல காதல் வருது. சந்தோஷ் சுப்ரமணிய படத்துல முட்டுனா கொம்பு வரும் தான் சொன்னாங்க. ஆனா இந்த படத்துல தான் காதல் வரும் அப்படின்ற ஒரு காவியமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி இருக்காங்க. அதுல பிரியானந்த் வந்துட்டு கொம்பு சுத்தி காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஆலா அழகராஜா படத்துல எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ஜாட்டியால அடிச்சு ரோட்ல ஆடுவார் இல்லையா, அந்த சீனையே இந்த சீன் பீட் பண்ணிடும் போல இருக்கு. அவ்வளவு காமெடியா இருக்கும். அதே மாதிரி தமிழ் சினிமால பல வருஷமா ஒரு காட்சி ஒண்ணு இருக்கும். ஹீரோ ஹீரோயின் காதலிப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா ஹீரோவோட அப்பா அம்மான்னு தெரியாம அவங்க கிட்டயே உரண்டி இருப்பாங்க. உடனே ஹீரோட அப்பா அம்மா முன்னாடியே ஹீரோ கிட்ட போயிட்டு இவங்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, பக்கத்து தோட்டக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாரு, இவங்க தான் எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே அசட்டு பிடிஞ்சிட்டு மாமா அத்தே அப்படின்னு சொல்லி காலில் விடுவாங்க இல்லையா. இது நம்ம கில்லி படத்துல பாத்திருக்கோம், ரவுத்ரம் படத்துல எல்லாம் பாத்திருக்கோம். அதெல்லாம் என்ன படம், இந்த படத்துல இந்த காட்சியை வச்சிருப்பான் பாருங்க, அப்படி இருக்கும். மன தைரியம் இருக்கிறவங்க இந்த காட்சியை பொறுமையா பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க
அப்பாவுக்கு வந்துட்டு அந்த காதலிக்கிறது தெரிஞ்சு போயிடும். உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு, என் ஃப்ரெண்டோட மக தான் இவ, முத்துராமலிங்கம் நல்லா கத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவங்க 2 பேரும் தனியா விட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாரு. அந்த படத்துல நெப்போலியன் ஹீரோவுக்கு அப்பா, ஆனா அவர் செஞ்ச காரியம் இருக்கு இல்லையா அந்த சீன்ல, அது அப்பாவோட உறவு முறையில வராது, வேற ஒரு உறவு முறையில தான் வரும். அதுல ஹீரோ வந்துட்டு விட்டுட்டு ஹீரோயினுக்கு போயிட்டாரு. கொம்பு சுத்தம் சொல்லி கொடுப்பாரு. அப்ப அவர் பண்ற சேட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கீழே வந்துட்டு நோட்டிபிகேஷன் போற அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து ஒரு பாட்டு ஒண்ணு வரும், கத்தி கட்டி கத்தி கட்டி கம்பு சுத்துறா. இதெல்லாம் என்ன வரி அப்படின்னு தெரியல. என்னது? இந்த பாட்டும் பொறுமை இருக்கிறவங்க பொறுமையா பாருங்க. அதே மாதிரி கதாநாயகம் ஹீரோவோட அம்மா கதாபாத்திரத்துக்கு ஒரு சீன் ஒண்ணு வரும். அப்ப வந்துட்டு கதாநாயகி கிட்ட, அதாவது தனக்கு மருமகளா வரப்போறவ கிட்ட வந்துட்டு ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவாங்க. என்னன்னா, 10 பிள்ளை பெத்தவ கிட்ட ஒத்த பிள்ளை பெத்தவும் முக்கி காமிச்சலாம் அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. தனக்கு மருமகளா வரவ கிட்ட மாமியார் பேசக்கூடிய மிகச்சிறந்த வசனம் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டினால அப்படி இல்ல நீ சொல்றது. சாரி, வாயில ஈ பிடிச்சு. அடுத்த சீன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நெப்போலியன் அவரோட பையன் கிட்டயும் அவர் கூட இருக்க ஆளுங்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, திருநெல்வேலியில சிலம்ப தோரணம் நடக்குதுல்ல, அதுல நம்ம யாரும் கலந்து கூடாது, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா பேச்ச மதிக்கிற பிள்ளையா இருந்தா என்ன பண்ணணும், அப்பாவே சொல்லிட்டாரு போக கூடாது அப்படித்தானே அமைதியா இருக்கணும். ஆனா இவருதான் முத்துராமலிங்கம் ஆச்சே, அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நாம போறோம் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாரு. அதே மாதிரி திருநெல்வேலியில இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விரோதி இருப்பாரு, அவருதான் பெப்சி விஜயன். அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பதவி ஆசை, நிரந்தரமா அந்த பதவியில அவர் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு வெறியோட இருப்பாரு. அதுக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவாரு. அப்படி என்ன பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் பதவியோ இல்ல பிரதம மந்திரி பதவியோ கிடையாது, அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய பதவி. திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நிரந்தர தலைவரா நான் தான் இருக்கணும் அப்படின்றதுதான் அவரோட மிகப்பெரிய பதவி வெறி. பெப்சி விஜயன் அந்த படத்துல எப்பேற்பட்ட வில்லன் அப்படின்னா, பிளாஷ்பேக்ல சுமனையும் நெப்போலியனும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு வில்லத்தனத்தை தமிழ் சினிமால யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு வில்லத்தனம். பெப்சி விஜயன் காதாறுபட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நெப்போலியனோட மனைவியும் சுமனோட மனைவியும் குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்க பெப்சி விஜயன் உங்க குழந்தைய மாத்திடுவாங்க. ஒரே நேரத்துல நான் எப்படி பழி வாங்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி சரித்திர புகழ் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாரு. நெப்போலியனோட குழந்தைய சுமனுக்கும் சுமனோட குழந்தைய நெப்போலியனுக்கும் மாத்தி வச்சிருக்காரு. குழந்தைய மாத்தி வச்சிருக்காரு. ஆனா ஏதோ சரித்திர புகழ் வந்து பழி வாங்குறதா சொன்னீங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த குழந்தைய மாத்தி வைக்கிற பிளான். என்ன ஒரு வில்லத்தனம் பாத்தீங்களா, வில்லன்னா இப்படி இருக்கணும். அடுத்து அந்த படத்துல சுமன் ஒரு போலீஸ்காரரா இருப்பாரு. சுமன் வந்துட்டு பெப்சி விஜயன் கிட்ட ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவாரு. அது என்ன டைலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணும் தோல்ல கிடக்குற துண்டு இல்லடா, துப்பாக்கில இருக்கிற குண்டுடா அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்காக என் பக்கத்துல இருக்கிறவன் 10 நிமிஷத்துக்கு மேல சிரிச்சிட்டு இருந்தான். அவனை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அடுத்த சீன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்பாவோட பேச்ச மீறி திருநெல்வேலி டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது வில்லன் ஆளுங்க பாத்தீங்கன்னா இவங்களை தடுத்து நிறுத்தி சண்டை போடுவாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ ஒரு 7-8 பேரை அட்டாக் பண்றாரு. இதை வந்து ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது தன்னோட பையனையும் தன்னோட பரம்பரையும் நல்லா மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா ஒரு வசனம் சொல்லுவாரு. இந்த பாருல, குத்துப்பட்டவன் வீரனா இருந்தா நேருக்கு நேர் வந்து நிப்பான், கோழையா இருந்தாதான் அவன் போலீஸ் ஸ்டேஷன் போவான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வசனம் அதுதான். அதாவது யாராவது கொண்டுட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்டேஷன் எல்லாம் போக கூடாது, நேரடியா போய் நிக்கிறவங்க வீரன் அப்படின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருத்தை நெப்போலியன் இந்த படத்தின் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. குத்துப்பட்டவன் உண்மையான வீரனா தான் நேருக்கு நேர் வருவான், கோழையா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போவான். இதுக்கு அடுத்து வர சீன் பாத்தீங்கன்னா இன்னும் கொடுமை. இப்பதான் அவங்க அப்பா சொன்னாரு இல்லையா, நேரா போய் நிக்கிறவங்க தான் வீரன் அப்படின்னு அந்த டைலாக் பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே, சரி சரி நீங்க என்ன பண்றீங்க, யாரு கண்ணுலயும் படம் போய் ஒளிஞ்சிக்கங்க அப்படின்னு. ஆனா பாய் மனுஷா, இப்பதான் நேரடியா போய் நிக்கிறதா வீரன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்தேன், அதுக்குள்ள எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கன்னு சொன்னீங்க, நல்லா இருக்கியோ எனக்கு யோசனை வந்தது. இதோட கொடுமை என்னன்னா, எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்மனா சின்ன வயசா இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடல, 1 2 3 எல்லாம் ஒளிஞ்சிக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போனா எல்லாத்தையும் எடுத்து ஓடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ் பாய் விளையாடுற மாதிரி எல்லாரும் வாழைத்தோப்புல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அடுத்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணா அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ்காரர் வந்து நெப்போலியன் கிட்ட கேட்பாரு. நெப்போலியன் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு எடுப்பாரு. அதாவது என்னென்ன பெரிய மீசை அப்படின்னு சொல்லி நெப்போலியனோட மீசைய புடிச்சு இழுத்துட்டு போவாரு. அதை பார்க்கும்போதே என்னோட தோணுச்சு, ஏன்டா முடி எங்க இருந்தாலும் போய் கை வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுச்சு. உடனே என் அப்பா மீச மேல கை வச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அந்த போலீஸ்காரனோட கையே வெட்டிடுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பஞ்சி டைலாக் ஒண்ணு பேசுவாரு. சிங்கத்துக்கு பிடியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்லுல பலம், பருந்துக்கு வந்துட்டு பாலுல பலம், அது மாதிரி எங்க அப்பனுக்கு மீசையில தான் பலம் அப்படின்ற பஞ்சி டைலாக் பேசுவாரு. மீசையில பலம், இது என்ன மாதிரி ஒரு டைலாக் தெரியல, மீசையிலே தம்பு எக்ஸசைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த டைலாக் எல்லாம் கேட்கும்போது சாரி
சாரி மறுபடியும் வாயில ஈ போயிடுச்சு. சோ பொறுமை இருக்கிறவங்க இந்த டயலாக் எல்லாம் பொறுமையா பார்க்கலாம். அடுத்த சீன்ல அந்த போலீஸ்காரனோட கையை வெட்டி ஊர் ஐயோ நடுவுல வச்சிருவாங்க. உடனே அப்ப வந்து நெப்போலியன் சொல்லுவாரு, நம்மள வந்துட்டு போலீஸ்காரங்க தேடுறாங்க, என்னோட சேர்ந்து நம்ம ஊர்ல இருக்க ஒரு 15 குடும்பம் வந்துட்டு தலைமறைவாயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு குடும்பம் அப்படி ஏன் பாத்தீங்கன்னா 8 பேரை குத்தி கொன்னது ஹீரோ, ஆ அதே மாதிரி போலீஸ்காரனோட கையை வெட்டினது ஹீரோ. அப்ப அவங்க குடும்பம் மட்டும் தான் தலைமறைவாகணும். இவர் வந்துட்டு என் குடும்பம் மட்டும் மாட்டினா எப்படி, ம். ஊர்ல இருக்க 10 15 குடும்பத்தையாவது நான் ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்ல என் கூட ஒரு 15 குடும்பத்தை சேர்த்து ஆம்பளைங்க வந்துட்டு தலைமறைவாயிருங்களே அப்படின்னு சொல்றாரு. அந்த சீன்ல கூட இல்ல வாங்களே எல்லாம் ஐஸ் பை வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஓடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஓடுவாங்க. அடுத்து இந்த படத்தோட இன்டர்வல் காட்சி. இன்டர்வல் அப்படின்றது ஒரு படத்துக்கு மிக மிக முக்கியமான, அடுத்து என்ன சீன் நடக்க போகுது அப்படின்றத ஆடியன்ஸ் வந்துட்டு கேட்க வைக்கிற ஏங்க வைக்கிற ஒரு காட்சியா தான் இன்டர்வல் காட்சி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அதாவது நெப்போலியன் வந்து போலீஸ்காரங்களை பயந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாருல்ல, அப்ப இவர் பண்ணிட்டு ஒரு மொட்டை கடிதாச்சு வரும். அந்த கடிதாசுல பாத்தீங்கன்னா உனக்கு இருக்கிற 3 பிள்ளைல ஒரு பிள்ளை உன் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. இதோட கொடுமை என்னன்னா, அந்த நேரத்துல பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த இடத்துல ஒரு கிராபிக்ஸ் காட்சி ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதாவது இவர் தலையை சுத்தி அவரோட 3 பசங்களோட தலையும் சுத்தி சுத்தி வரும். 1957 ரிலீஸ் ஆன மாயா பஜார்ல கூட இதை விட சிறப்பான கிராபிக்ஸ் காட்சி தான் அமைச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல இப்படி ஒரு மட்டமான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க, அதுவும் இன்டர்வல் டைம்ல. இன்னொரு காட்சியில தென்னந்தோப்புல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு போலீஸ்காரங்க சுத்து போட்டுருவாங்க. அதை வந்துட்டு ஹீரோ கவனிச்சிருவாரு. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்த்து, விஜி போலீஸ்காரங்க வந்துட்டாங்க தவிர அப்படின்னு கத்துவாரு. உடனே ஹீரோ வந்துட்டு மாப்ளே அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அவர் பிளையிங்லயே வருவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு 1000 கண் போதாது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதுக்கு ஓடுறாங்க? அவரு தானே தெரியலையே. தப்பு பண்ணாரு. மாப்பிள்ளையவா? இந்த அதிர்ச்சியில வந்து மீள்றதுக்குள்ள அடுத்த அதிர்ச்சி வந்துரும். இவங்க 2 பேரும் ஓடிட்டே இருக்கும்போது குறுக்க ஒரு கிணறு வந்துரும். இந்த ம். ஹீரோ வந்துட்டு கதாநாயகியோட கையை பிடிச்சிட்டு தாண்டுவாரு. அந்த கதாநாயகி அந்த கிணறு அவ்வளவு அழகா தாண்டுவாங்க. இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நோ கமெண்ட்ஸ். அப்படி சுத்தி ஓட வேண்டியது தானே? டைம் ஆயிரும். போலீஸ்காரங்க அவங்க துரத்திட்டே போகும்போது ஒரு போலீஸ்காரர் கீழே விழுந்து அந்த ஓடி வந்த டயர்னால வாயில நுரத்தப்போ, அப்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட பஞ்சில பேசுவாரு, ஏல நீ 6 மாசம் தான் போலீஸ் ட்ரைனிங் எடுத்திருப்ப, ஆனா நான் 6 வயசுல இருந்தே சினிமா ட்ரைனிங் எடுத்திருக்கேன்ல அப்படின்னு பேசுவாரு. அடுத்து இந்த முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, வேகத்தை பார்த்திருப்ப, கோத்த பார்த்திருக்கியா அப்படின்னு பஞ்சில பேசுவாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரருக்கு இன்னும் வாயில நுர தள்ளிட்டே போகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இப்படி பஞ்சில பேசின சாவடி செத்துறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீ 6 மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்ப, ஆனா நான் 6 வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தேன். கம்பு சுத்து. கம்பு சுத்தா? வீரத்தை பார்த்துப்ப, விவேகத்தை பார்த்துப்ப, கோத்த பார்த்திருக்கியா? இப்படியே பேசுங்க. இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க மறுபடியும் ஹீரோ வந்துட்டு சுத்து போடுறாங்க. அப்ப வந்துட்டு இவர் போலீஸ்காரர் அடிச்சுட்டு ஒரு பஞ்சு நிலை கொண்டு பேசுவாரு, இந்த முத்துராமலிங்கத்துக்கு பதுமம் தெரியும், பாயவும் தெரியும், பயப்பட தெரியாதே அப்படின்னு ஒரு பஞ்சு நிலை பேசுவாரு. அதான் பயப்பட தெரியாதுன்னு பஞ்சு நிலை மட்டும் அப்புறம் ஏன் மேம் ஓடுற? அப்புறம் என்ன இதுக்கு இவர் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறாருன்னே தெரியல. முத்துராமலிங்கத்துக்கு பதுமம் தெரியும், பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்காரனோட கையை வெட்டிட்டாங்க அப்படின்றது சென்ட்ரல் வரைக்கும் ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். சோ சென்ட்ரல் லெவல்ல இருந்து தான் அவர் வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட போலீஸ்காரங்க வருவாங்க. இதுக்குன்னு ஒரு டிஎஸ்பி தனிப்பட அமைச்சு அவரை தேடுவாரு. சென்ட்ரல் லெவல்ல குற்றவாளியை கருதப்படுறவரோட ஒரு போட்டோ கூட இல்லாம ஒரு தனிப்பட அமைச்சு டிஎஸ்பி தேடுறாரு அப்படின்னா, அப்பவே இந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. சூப்பர். இன்னொரு சீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹீரோ முத்துராமலிங்கமும் அந்த டிஎஸ்பியும் வந்துட்டு நேருக்கு நேரா சந்திப்பாங்க. ஆனா டிஎஸ்பிக்கு இவர் தான் நாம பிடிக்க வந்த குற்றவாளி அப்படின்னு தெரியாது. தெரியல. அதனால ஹீரோ வந்துட்டு அந்த போட்டோ இல்லையே. கார்லயே வந்து அதுக்கப்புறம் இறங்கி போடுவாரு. இறங்கி போனதுக்கு அப்புறம் ஹீரோ போன் பண்ணி சொல்லுவாரு, டிஎஸ்பி நீ முத்துராமலிங்கத்தை பாத்திருக்கியா? பார்த்த கையெடுத்து கும்பிடுவல்ல, உன்னோட வாட்ஸ்அப்ல பாரு வரைஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ. ஏன்னா இவ்வளவு நேரம் கூட வரும்போது நீ தான் பெரிய வீரனாச்சா, ஏல நான் தான் முத்துராமலிங்கம் சொல்ல வேண்டியதானே. பேசிடலாம்ல. ஆனா அப்பெல்லாம் ஒரு கோவிட்டுட்டு, வந்துட்டு அந்த பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு போன்ல வந்துட்டு வீரமா பஞ்சில பேசுறாரு. இதை விட அடுத்த பஞ்சு பயங்கரமா இருக்கும். நீ சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவி இல்ல இந்த முத்துராமலிங்கம், ராசாடி கழுகு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா ஏதோ சிட்டுக்குருவிலேக்கு வைக்க வந்தவன் ஏல சிட்டுக்குருவிலேக்கு வாங்குறவங்க வாங்கலையோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஹீரோ பேசுற ஒவ்வொரு பஞ்சு டைலாகும் இருக்கு. இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகனை பிடிக்கிறதுக்காக கதாநாயகி பிடிச்சு வச்சு போலீஸ்காரர் மிரட்டுவாரு. அப்ப கதாநாயகி வீரவசனம் பேசுவாரு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன்னோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு முத்துராமலிங்கத்தோட கட்டி கட்டி சிலம்ப சண்டை போட்டு பார், அதுல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா முத்துராமலிங்கம் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற பைத்தியம், அவன் தப்பு பண்ணிருக்கான் மெண்டல். ஆனா நீ
அவன் போலீஸ்காரன் இவங்க மேல போட்ட எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு நீங்க போயிடுறீங்க. அரை பைத்தியம் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படி. உடனே அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ, சரி ஓகே நானும் நான் பண்றேன். மட்டும் இந்த போட்டியில தோத்துட்டேன் அப்படின்னா அட நான் எல்லா பைத்தியம். கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன் மொத்த அப்படின்னு சொல்றாரு. தற்கொலையா இருக்குங்க. உண்மையிலேயே இவனுங்கெல்லாம் பைத்தியம் மாதிரி நடிக்கிறானுங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சென்ட்ரல் லெவல்ல ஒரு போலீஸ்காரன் கையை வெட்டின 8 பேரை கொலை பண்ணவன ஆமா ஒரு சிலும்ப சண்டையில தோத்துட்டேன் அப்படின்னா எப்படிடா கேஸ வாபஸ் வாங்க முடியும்? இது ஒரு சீனை இவனுங்க லூசுத்தனமா எடுத்தா பரவாயில்ல, இருக்கிற ஒவ்வொரு சீனையும் லூசுத்தனமா எடுத்தீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதுல இன்னொரு பெரும் பைத்தியம் இருக்கு, அது வந்துட்டு கமிஷனர் பைத்தியம். போலீஸ்காரங்களோட மீட்டிங்ல ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, சார் ஒருவேளை டிஎஸ்பி அந்த போட்டியில தோத்துட்டாரு அப்படின்னா முத்துராமலிங்கத்தை நாங்களாம் சுத்தி வச்சு பிடிச்சிடறோம் சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கமிஷனர் ஆபீஸும் ஒரு வசனம் பேசுறாரு, என்ன பேசுறீங்க நீங்க வந்துட்டு முக்கிய தேவரும் முத்துராமலிங்கத்தையும் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கலவரம் வரும், நம்மளாம் கலவரத்தை அடக்குறவங்களா இருக்கணும், கலவரத்தை தூண்டுறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பெஷல் டைலாக் ஒண்ணு பேசுறாரு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% பேர் மீசை வச்சுட்டு தான் இருக்கோம், நம்ம மீசை மேல கையை வச்சா நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்பாரு. அதாவது அவரு மீசை மேல கையை வச்சதுனால போலீஸ்காரோட கையை வெட்டினாரு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற கமிஷனர் கதாபாத்திரம் பைத்தியம் பேசும். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த ஒரு காட்சி வச்சிருந்தாங்க. அதாவது டிஎஸ்பி இருக்காரு இல்லையா, அவரு தான் சுமனோட பையன். சுமனுக்கு ஒரு மொட்டை கடுதாச்சு வந்திருக்கும், அதாவது இப்ப இருக்கிற அவர் பையன் இவரா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருக்கும். உடனே சுமனோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க வாழ்க்கையில சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க, இது ஒரு ஆஃப்டர் மொட்டை கடுதாச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சந்தேகம் எல்லாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற டைலாக் பேசினாங்க அப்படின்னு தெரியல. சோ டெஸ்ட் எடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டிஎஸ்பி வந்துட்டு இவரோட பையன் கிடையாது அப்படின்னு. சோ அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெப்போலியன் இருக்காருல்ல, அவரு வளர்க்கிற முத்துராமலிங்கம் தான் சுமனோட உண்மையான பையன். அதே மாதிரி சுமன் வளர்க்கிற அந்த டிஎஸ்பி போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவரு தான் நெப்போலியனோட உண்மையான பையன். எப்படி இந்த ட்விஸ்ட், இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பல வரலாற்று சிறப்புமிக்க காட்சிகள் இந்த திரைப்படத்தின் மூலமா அந்த இயக்குனர் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல உலக தமிழர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னும் 2 கதாபாத்திரம் இருக்கு, ஒண்ணு வந்துட்டு காமெடி நடிகர் சிங்கம்புலி, இன்னொன்னு வந்துட்டு விவேக் அவர்கள். இந்த 2 பேரும் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹீரோ வில்லன் ஹீரோயின் பண்ற கதாபாத்திரங்கள்லாம் பயங்கர காமெடியா இருக்கு. இந்த 2 காமெடியன்கள் பண்ற கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுலயும் விவேக் சார் வந்துட்டு ஒரு மேனரிசம் ஒண்ணு பண்றாரு, இந்த கருமத்தெல்லாம் பார்த்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் அவரு ஒரு சில பஞ்சு சொல்லுவாரு. சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கும்போது நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. சோ இந்த படம் மொத்தமா பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது, அதாவது பைத்தியங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு திரைப்படம் தான் இது அப்படின்றது. ஏன்னா இந்த படத்துல வந்த அத்தனையுமே பயங்கரமான படத்தோட விஷயம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச கௌதம் கார்த்திக் கிட்ட வந்துட்டு ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 70-80ல வரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இது. அப்படியே டைம் டிராவல் பண்ணி 70-80ல படத்தை நடிச்சுட்டு அந்த படத்தை தான் 2017ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த படமும் இருக்கு. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத அந்த டைட்டில்களை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி படத்துல எங்க பார்த்தாலும் தெரியல. இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் அப்ப கண்டிப்பா இளையராஜா அவர்கள் போட்டு பார்த்திருப்பாரு, இதெல்லாம் ஒரு படம் எடுத்துட்டு வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா மியூசிக் அம்சா கூட இளையராஜா நல்லதான் அமைப்பாரு. ஆனா அதை விட ரொம்ப செம்ம காண்டுல போட்ட மாதிரிதான் அந்த படத்துக்கு மியூசிக்கே இளையராஜா அவர்கள் பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கார்டுல இத்திரைப்படத்தில் பறவைகள் விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. பறவைகள் விலங்குகள் மேல காட்டின அக்கறையா படம் பாக்குற ஆடியன்ஸ் நீங்க காமிச்சிருக்கலாம்டா எப்பா. ஆக்சுவலா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு தியேட்டர்ல குறைஞ்சபட்சம் 500ல இருந்து ஒரு 800 பேர் உட்காருவாங்க இல்லையா, ஒரு 500 பேர் 800 பேர் ஒரு தியேட்டருக்குள்ள உட்கார வச்சு இந்த முத்துராமலிங்க படக்குழுவினர்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கைதே பண்ணலாம். பட் அது ஏன் பண்ணல அப்படின்னு தெரியல. இந்த உலகத்திலேயே நான் தானே மிகச்சிறந்த பொறுமையான மனிதர் அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்க பொறுமைய மிகவும் சோதிக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த முத்துராமலிங்கம் கேட்கவே கொடூரமா இருக்கு. மாற்று கருத்து கிடையாது. ஆனா நிஜமா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு படத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவரோட பேரை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்றதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தமே. சோ இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எந்த படத்தை வச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அது சொல்ல நம்மளோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. நல்ல வேலை இந்த படம் பார்க்கல. அந்த ஏதோ ராக்கெட் ஒண்ணு அது மட்டும் ஆமா, அது மட்டும் எதுலயோ ஒரு ஏதோ ஒரு சேனல்ல பார்த்திருக்கோம், சொன்ன மாதிரி இருக்கு. அது மட்டும் நான் இருக்கு. மத்தபடி கதை கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்,
இவன் 2 பேரும் பையன் மாறி இருந்தாலும் தப்பு தானே. அது என்னத்துக்கு இது பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அதாவது சண்டை வைப்பாங்களாம், இதுல ஜெயிச்சுட்டாங்கன்னா வாபஸ் அப்ப வாங்கிப்பாங்களாம். கை வெட்டிக்கலாம் யாருன்னா போய் அந்த கை மாதிரி வெட்டிட்டு இருக்கு. சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆமா. உங்களை விட்டுருவாங்க. அதுவும் அந்த நெப்போலியன் ஒரு டயலாக். அதாவது இந்த என்னது இந்த இது 8 பேரை கொன்னுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டயலாக் விடுவாரு. அதாவது அவன் ஆம்பளையா இருந்தானா நேரடியா வருவான், ஒரு கோழையா இருந்தானா போலீஸ் கிட்ட போய் சொல்லுவான். அப்போ வந்து ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு குத்து ஏதோ வாங்கிக்கணும். இது எவ்வளோ தற்குறித்தனமான டைரக்ஷனா இருக்கு. அது ஃபுல்லா படம் ஃபுல்லாவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணி இதெல்லாம் அந்த காலத்துல அப்ப அந்த நாட்டாம எல்லாம் பண்ணுவாங்க. அது அந்த காலத்துல எடுக்க வேண்டியதெல்லாம் இப்ப எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க, இவங்களுக்குள்ளேயே ஆமா, பேசி முடிச்சுப்பாங்க. அந்த கதையை இப்ப வந்து எடுத்தா யாரு பாப்பா? இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஐயோ, இதான் அவங்க அப்பா காலத்துல எடுத்த கதையெல்லாம் தூக்கிட்டு வந்து இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க அப்பா கார்த்தி அவங்க சொல்லி இது நடிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது நல்லாவே தெரியுது. அவருக்கு செட் ஆகல கௌதம் கார்த்திக். அந்த ஆமா, மீசை அந்த பொட்டெல்லாம் இது நல்லா படமே செட் ஆகல எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு அது படம்னு கிராமத்து எடுத்து பையன். அதான் எனக்கு தெரிஞ்சு பிரியா ஆனந்த் காணாம போன மெயின் காரணமே இந்த படம் தான். அப்படியா? பிரியானந்த் ஐயோ பாவம், எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. அது இல்லாம அவரு ஒரு இது சொல்லுவார்ல, எனக்கு பாயவும் தெரியும், இது பண்ணவும் தெரியும் என்னமோ சொல்லிட்டு பயமா இருக்கு. பயம் இல்ல அப்படின்னு பார்த்தா ஊரா ஓடிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்டா நின்னு சண்டை போட வேண்டியதானே, அவ்வளவு தைரியம் போலீஸ் இருந்தவன். வந்து உண்மையான போலீஸா இருந்தா வந்து சண்டை போட்டு செய்யும். அவரு எதுக்கு அப்புறம் படிச்சாரு போலீஸ்? எனக்கு அதான் புரியல. அவன் கொலை பண்ணுவானா, கைய வெட்டுவானா, அதுக்கு அப்புறம் கேஸ் தான் போடுவாங்க. அப்புறம் சும்மா போலீஸ் பாராட்டு விழா நடத்துவாங்க. அதுக்குதான் அப்படி பேசினாலும் போலீஸ் அதுக்கு மேல ஆமா, அது அவங்களும் அதுக்கு மேல அதுக்கு இசைய வச்சு உனக்கு கோவம் கோவம் வராது. வராது. ஐயோ, கடவுளே. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஆமா, அது எனக்கும் தெரியல. அந்த படம் பார்க்கவும் இருக்கு. வேண்டாம் எங்களுக்கு. climax இதுல பார்க்கும் போதே இவ்வளவு கொடூரமா இருக்கு ஒரு சொல்லும் போதே. இத படமா பார்த்தோம்னா இன்னும் கொடூரமா நம்ம பைத்தியம் பிடிச்சிருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்